ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டெக் தமிழன். இந்த வீடியோவில் நீங்கள் கேம் லூப் டவுன்லோட் பண்ணி எப்படி மொபைல் கேம்ஸை பிசி லேப்டாப்லாம் ப்ளே பண்ணுறது அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு கேம் லூப்னா என்னென்னு தெரியாதவங்களுக்கு கேம் லூப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆண்ட்ராய்டு எமுலேட்டர். ஆண்ட்ராய்டு எமுலேட்டர்னால் நீங்கள் ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சுருக்கீங்களா, அந்த மொபைலுக்கு சப்போர்ட் ஆகிற கேம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிசி லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்ணுறதுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் தான் வந்து பார்த்திங்கன்னா கேம் லூப்பு. இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பப்ஜி மொபைலு, ஃப்ரீ ஃபயரு, கால் ஆஃப் டியூட்டி இந்த மாதிரி மொபைல் கேம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்ணலாம். ஓகே, இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்க ப்ரௌசர் ஏதாவது ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணி கூகுள் ஹோம் பேஜ் வந்ததுக்கப்புறம் சர்ச் பாக்ஸில் கேம் லூப்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டே ஒரு லிங்க் வருதா, gameloop.comனு. இந்த வெப்சைட்டுடைய லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி கூட உள்ளே வந்துக்குங்க. ஃபஸ்ட்டு இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே வாங்க. உள்ளே வந்தீங்கன்னா ரைட் சைடு டாப் கார்னர்லேயே பாருங்கள் டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு லெஃப்ட் சைடில் பாருங்கள் குளோபல்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் குளோபல் சர்வர் வேணுன்னா அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை இந்தியாவை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கேம் லூப்னு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா 64 பிட் வேணும்னா நீங்கள் இந்த டவுன்லோட் கேம் லூப்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். ஒருவேளை உங்கள் ஓஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 32 பிட்னா நீங்கள் கேம் லூப் 32 பிட்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி உங்கள் ஓஎஸ் வந்து 32 பிட்டா 64 பிட்டான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. அது எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறதுனா, நீங்கள் டெஸ்க்டாப் பேஜ் வந்துட்டு திஸ் பிசி இருக்குல்ல, அதை ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ராப்பர்ட்டின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா சிஸ்டம் எபவுட் வந்து ஓப்பன் ஆகும். அதில் டிவைஸ் ஸ்பெசிஃபிகேஷனில் சிஸ்டம் டைப்னு இருக்குது பாருங்கள், அங்கே வந்து மென்ஷன் ஆகிருக்கும் 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்னது போட்டிருக்கா. இந்த இடத்துல உங்களுக்கு 64 பிட்டா 32 பிட்டான்னு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கிங்க. நீங்கள் நார்மலாக டவுன்லோட் கொடுத்தீங்கன்னாவே 64 பிட் தான் டவுன்லோட் ஆகும். உங்களுக்கு 32 பிட் வேணும்னா நீங்கள் கேம் லூப் 32 பிட்னு இந்த இடத்துல மென்ஷன் ஆகிருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டைரெக்டாக வந்து கேம் லூப் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் கால் ஆஃப் டியூட்டி, பப்ஜி மொபைல், ஃப்ரீ ஃபயர் டவுன்லோட் பண்ணோன்னா உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணாலும் கேம் லூப் இன்ஸ்டால் ஆகி தான் வந்து பார்த்தீங்கன்னா கேம் டவுன்லோட் ஆகும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் மொபைலில் இருக்க என்னென்ன கேம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேம் லூப்பில் இருக்குன்னு நீங்கள் கீழேயே மென்ஷன் ஆகிருக்கு பாருங்கள். இதில் நீங்கள் எந்த கேம் ப்ளே பண்ணுறதுக்காக கேம் லூப் டவுன்லோட் பண்ணுறீங்களோ அதை டைரெக்டாக டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கேம் லூப் டவுன்லோட் ஆனோடனே டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கேம் டவுன்லோட் ஆயிரும். ஓகே, இப்போ டவுன்லோட் கேம் லூப்பை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 3 MBக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாலர் டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி அந்த ஃபைலை வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஓகே, இன்ஸ்டால் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் ஆப்ஷன் காட்டும். நீங்கள் சி ட்ரைவ்லேயே இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு சி ட்ரைவில் ஸ்பேஸ் இல்லைன்னா நீங்கள் இந்த இடத்துல இன்ஸ்டாலேஷனுக்கு இதில் அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி எந்த டிஸ்கில் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் கொடுங்க. இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகும். ஒரு சிலருக்கு இந்த இடத்துல எரர் வரும். யாராச்சும் HTTP எரர் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா VPN யூஸ் பண்ணணும். நான் வீடியோ எண்டில் அதை பற்றி சொல்லியிருக்கேன். ஓகே, இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா கேம் லூப் வந்து ஓப்பன் ஆயிரும். ஓகே, ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ்லேயே உங்களுக்கு மொபைல் கேம்ஸ்லாம் வந்து ஷோ ஆகும். இதில் உங்களுக்கு எந்த கேம்ஸை இன்ஸ்டால் பண்ணணுமோ நீங்கள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப்பு, யூடியூப்பு இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் கூட இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண முடியும். இதில் ஷோ ஆகிற கேம்ஸு இல்லை ஆப்ஸ் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது ஆப்ஸ் கேம்ஸ்லாம் தேவைப்பட்டுச்சுன்னா மேலே சர்ச் பாக்ஸ் இருக்கும். நீங்கள் சர்ச் பாக்ஸில் சர்ச் பண்ணி கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் கேமை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல டாப்பில் மீ இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ண கேம் வந்து பார்த்திங்கன்னா ஷோ ஆகும். ரைட் சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பாக்ஸ் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் என்ன ஸ்பீடில் ஆகிட்டு இருக்கு, எவ்வளோ MP டவுன்லோட் ஆகிருக்குன்னு நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். ஓகே, ஒருவேளை இந்த வெப்சைட் உங்களுக்கு ஓப்பன் ஆகலினாவோ இல்லை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது ஏதாவது எரர் வந்துச்சுனாவோ கண்டிப்பாக நீங்கள் VPN யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டர்போ VPN யூஸ் பண்ணிக்கிங்க. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுள் ஹோம் பேஜ் வந்ததுக்கப்புறம் டர்போ VPN ஃபார் பிசின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஃப்ரீ VPN ஃபார் விண்டோஸ் பிசின்னு வருதா, அதை கிளிக் பண்ணி உள்ளே வாங்க. இதனுடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி கூட உள்ளே வந்துக்கலாம். உள்ளே வந்ததுக்கப்புறம் டவுன்லோட் ஃபார் பிசின்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 MBக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப் வந்து டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி அந்த ஃபைலை வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஓகே, ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுங்க, அக்ரி கொடுங்க, இன்ஸ்டால் கொடுங்க. ஓகே, இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ஃபினிஷ் கொடுங்க. ஓகே, ஃபினிஷ் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் பேக் வாங்க. பேக் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் சில கண்ட்ரிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக அவைலபிள் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சிங்கப்பூர் கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேம் லூப் வெப்சைட்டுக்கு போய் பாருங்கள். கேம் லூப் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் கேம் லூப்பை டவுன்லோட் பண்ணி VPN கனெக்டில் இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் கொடுங்க. உங்களுக்கு அந்த HTTP எரர் கோடு வந்து பார்த்திங்கன்னா வராது. நீங்கள் VPN இல்லாமையே வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட்டுக்குள்ளே போய் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஒரு சில நெட்வொர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா VPN இல்லாமையே வந்து பார்த்திங்கன்னா கேம் லூப் வந்து டவுன்லோட் ஆகும். நான் வந்து பார்த்திங்கன்னா BSNL நெட்வொர்க் யூஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா VPN இல்லாமையே ஒர்க் ஆகுது. ஒரு சில நெட்வொர்க்கில் VPN கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். அந்த மாதிரி நெட்வொர்க் யூஸ் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா டர்போ VPN டவுன்லோட் பண்ணி சிங்கப்பூர், நெதர்லாந்து நிறைய கண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக அவைலபிள் இருக்கும். அந்த கண்ட்ரியோட VPN கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க.
ஓகே, அது மட்டும் இல்லாமல் கேம் லூப்பை பற்றி நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் என்னென்னு பார்ப்போம். இவர் என்ன கேட்டிருக்காருன்னா 64 பிட்டு தான் டவுன்லோட் ஆகுமா ப்ரோ நீங்கள் நார்மலாக டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா 64 பிட்டு தான் டவுன்லோட் ஆகும். நீங்கள் 32 பிட் வேணும்னா கேம் லூப்போடைய அஃபீஷியல் பேஜுக்கு வந்ததுக்கப்புறம் கேம் லூப்னு இருக்குது பாருங்கள், இங்கே அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே லெஃப்ட் சைடில் பாருங்கள் டவுன்லோட் கேம் லூப்னு இருக்கும். அதுக்கு கீழேயே பாருங்கள் டவுன்லோட் 32 பிட்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. 32 பிட் வேணும்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள். 64 பிட் வேணும்னா நார்மலாக டவுன்லோட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ பிஜிஎம்ஐயில் லாகின் இஷ்யூ இருக்குது ப்ரோ பிஜிஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா கேம் லூப்பில் ஒர்க் ஆகாது. பிஜிஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்டாக் ஃபைலில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெம்பரரி அக்கௌண்ட் யூஸ் பண்ணி விளையாடுங்க, ஏன்னா பேன் பண்ணுறாங்க. கேம் லூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிஎம்ஐ ஒர்க் ஆகிறதில்ல. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 64 பிட்டு செட் ஆகுமா ப்ரோ 64 பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 64 பிட் ஓஎஸ்க்கு மட்டும்தான் செட் ஆகும். 32 பிட் கேம் லூப் வந்து பார்த்தீங்கன்னா 64 பிட் ஓஎஸ்க்கு சப்போர்ட் ஆகும், 32 பிட் ஓஎஸ்க்கு சப்போர்ட் ஆகும். ஸோ நான் வீடியோவில் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஓஎஸ் 64 பிட்டா இல்லை 32 பிட்டான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேம் லூப் டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஓகே, நெக்ஸ்ட் இவர் என்ன கேட்டிருக்காருன்னா இதில் ஃப்ரீ ஃபயர் லேக் ஆகுமா ப்ரோ கேம் லூப்னு இல்லை, நீங்கள் எந்த எமுலேட்டர் யூஸ் பண்ணாலும் உங்களுடைய பிசியோட ஸ்பெக்கை பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா லேக் இருக்கும். நீங்கள் நல்ல ஸ்பெக்குள்ள லேப்டாப் பிசி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேம் லூப் வந்து ஒரு பெஸ்ட் எமுலேட்டர். இல்லை நீங்கள் லோ எண்ட் பிசி யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எல்டி பிளேயரு இல்லைனா மீமோ பிளேயர் அந்த மாதிரி எமுலேட்டர்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் நீங்கள் நல்ல ஹை எண்ட் பிசி வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேம் லூப் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் எமுலேட்டர். நீங்கள் பப்ஜி மொபைல், ஃப்ரீ ஃபயர், கால் ஆஃப் டியூட்டி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எமுலேட்டர்ஸோட கேம் லூப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம குவாலிட்டியில் ஸ்மூத்தாக ரன் ஆகும். ஆனால் என்னென்னா நீங்கள் கேம் லூப்புக்கு வந்து கொஞ்சம் ஹை எண்ட் பிசி வந்து வச்சுருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் இவர் என்ன கேட்டிருக்காருன்னா ஸ்பெசிஃபிகேஷன்னா என்னென்னு தெரியலன்னு கேட்டிருக்காரு. ப்ரோ பிசியோட ஸ்பெக்குனா உங்கள் பிசியில் என்ன ரேம் இருக்குது, என்ன ப்ராசர் இருக்குது, என்ன கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குது, உங்கள் பிசியில் என்ன ஓஎஸ் போட்டிருக்கு, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தான் பிசியோட ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லுவாங்க. நிறைய பேர் பிசியோட ஸ்பெக்குன்னு கேட்பாங்க. இதை நீங்கள் எங்கே செக் பண்ணலான்னா உங்கள் பிசியோட டெஸ்க்டாப் பேஜ் வந்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் பிசி இல்லைன்னா கம்ப்யூட்டர்னு இருக்குல்ல, அதை ரைட் கிளிக் பண்ணுங்கள். அதை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா சிஸ்டம் அபவுட் ஓப்பன் ஆகும். இதில் டிவைஸ் ஸ்பெசிஃபிகேஷன் இங்கே ஷோ ஆகுதா, இங்கே ஷோ ஆகிறதா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிசியோட ஸ்பெக்கு, என்ன ப்ராசஸர் போட்டிருக்கீங்க, என்ன ரேம் போட்டிருக்கீங்க, என்ன ஓஎஸ் போட்டிருக்கீங்க, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஷோ ஆகும். இதை பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிசியோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ கேம் லூப் இன்ஸ்டால்டு பட் நாட் ஓப்பனிங். ப்ரோ கேம் லூப் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஓப்பன் ஆகலைன்னா உங்களுடைய பிசி வந்து லோ எண்ட் பிசியாக கூட இருக்கலாம், அதனால் கூட ஓப்பன் ஆகாமல் போகும். வேறு ஏதாவது எரர் வந்துச்சுன்னா நீங்கள் VPN யூஸ் பண்ணி உள்ளே போய் பாருங்கள், உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஒருவேளை உங்களுக்கு கேம் லூப் வந்து ஒர்க் ஆகலைன்னா உங்கள் பிசியோட ரீஸ்டார்ட் பண்ணிட்டு மறுபடியும் கேம் லூப் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இல்லைனா கேம் லூப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலமா நீங்கள் கேம் லூப் வந்து உங்கள் பிசியில் டவுன்லோட் பண்ணி அது மூலமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மொபைல் கேமை வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரீப்ளே பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய் கைஸ்.